வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான். சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த வாட்சை பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் இது தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் என்ன ஸ்பெஷலான விஷயம்னா, இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வாட்சோட திரை சைஸை பார்த்தீங்கன்னா 1.8, 1.91 அந்த மாதிரி இருக்கும். அதை விட பெரிய திரை, இந்தியாவிலே ஓரளவுக்கு பெரிய திரை கொண்ட ஸ்மார்ட் வாட்ச், அதாவது 2.05 இன்ச்சில், அதாவது விஷன் பேர் போட்டு அந்த வாட்சை இறக்கியிருக்காங்க. அல்ட்ரா ஹெச்டி டிஸ்பிளேயோட வருது. இந்த வாட்சை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன வருதுங்கிறத பார்க்க போகிறீங்க, என்னென்ன வசதிகள் தந்திருக்காங்கிறத பார்க்க போகிறீங்க. எல்லாமே ப்ரீஃபாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்துச்சுன்னா பை லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஆஃபர் கோட், கூப்பன் கோட் ஏதாவது இருந்தனாலும் கொடுக்குறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய ப்ராடக்ட்ஸ் சந்தைக்கு வரும்போது இல்லை எக்ஸ்க்ளூசிவாக எதாவது வந்தாலும் சரி தான், டான்னு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸ்மார்ட் வாட்சுங்கிறது அத்தியாவசியமான பொருளாக மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு விரும்பிய நபருக்கு ஸ்மார்ட் வாட்சை கிஃப்ட் பண்ணுவாங்க. அப்போ ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக வரும். கம்மி பட்ஜெட்டில் ஆப்பில் பார்க்கக்கூடிய ஃபீல் வரணும், அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பட்ஜெட் ரேட்டில் ஒரு ஐடியா சொல்லி தரேன். பெபிள் ஃப்ரோஸ்ட். இந்த வாட்சோட பைலிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட விலை வந்து 2000 ரூபாய்க்கு கீழே தான் வரும். கூப்பன் கோடும் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு விரும்பியவருக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா, இதை பட்ஜெட் ரேட்டில் கொடுக்க விரும்புகிறீங்கன்னா இதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா இதோட வீடியோ லிங்க்கும் கார்டில் கொடுக்குறேன். பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. கம்மி பட்ஜெட்டில் வாட்ச் எடுக்க போகிறீங்கன்னா, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும், பெருசாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த வாட்சை நீங்கள் பார்க்கலாம். விஷன். இப்போ நம்ம இந்த விஷன் பாக்ஸை நான் உங்களுக்கு பிரிக்கிறேன். இந்த பாக்ஸை பிரிக்கும் போது இங்கே பாருங்கள், டாப்பில் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் தந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது ஸ்க்ரீனு. பாடியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. தென் இந்த பாக்ஸில் மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் ஒன்று தந்திருக்காங்க. அப்புறமா இன்னொரு குட்டி பேக் உள்ளாடி இருக்குது. எப்போவுமே கொடுக்குற மாதிரி தான். அந்த குட்டி பேக்கை பிரிக்கும் போது யூசர் மேனுவல் இருக்குது. 1 இயருக்கான கேரண்டி கார்டு ஒன்று தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி உங்களுக்கு வாட்சை காமிக்கிறேன். வாட்ச் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், திரை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஆரம்பத்திலே சொன்னேன் 2 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலே ஓரளவுக்கு பெரிய திரை கொண்ட ஸ்மார்ட் வாட்ச் இப்போது நம்ம மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பெரிய திரை வாட்சுன்னா இதை நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பெருசாக தந்துருக்கிறாங்க. தென் அதோட பில்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பாடியெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது. அதை தொட்டு பார்க்கும்போது எனக்கு எந்த மாதிரி ஃபீல் வந்துச்சுன்னா, பிட்ஸூல்ஃபோட ஒரு ஏரோஸ்பேஸ் மெட்டலில் பண்ண ஒரு ப்ராடக்ட் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஏர்க்ராஃப்ட், அதாவது ஏரோப்ளைன் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டல், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதே டைமில் அலாய் பாடியை வந்து தொடக்கூடிய ஒரு ஃபீல் வருது. ஆனால் கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன பாடின்னு எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அலாயா இல்லை ஏரோஸ்பேஸ் மெட்டலான்னு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ரெண்டில் எதுனாலும் சரி தான், சரியான குவாலிட்டியில் சூப்பராக பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ராப்பெல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. வெளிப்புறம் பார்த்தீங்க, ஸ்க்ரீனு பெருசாக இருந்து எல்லாமே ஓகே. இனி ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். என்னென்ன வசதிகள் தந்திருக்காங்கிறத காமிக்கிறேன். பொறுமையாக பாருங்கள் நண்பா. இனி வாட்சை பாருங்கள். வாட்சோட பவர் ஆன் பண்ணதுக்கப்புறமா பை டிஃபால்ட்டாக அவங்க தந்திருக்கக்கூடிய வாட்ச் ஃபேஸே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அவங்க டிஃபால்ட்டாக தந்திருக்கக்கூடிய எல்லா வாட்ச் ஃபேஸும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அப்புறமாட்டு தேவைப்பட்டால் நீங்கள் க்ளவுட் வாட்ச் ஃபேஸஸ் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். ஸ்வைப்பிங் ஆப்ஷன் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது மெயினான கண்ட்ரோல் சென்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. எல்லா ஷார்ட்கட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் வந்துடுது. தென் லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது அன்றைய தினத்தில் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லா வாட்ச்லேயும் இருக்கக்கூடிய வசதிகள் தான் அதில் வருது. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அப்புறம் கீழே இருந்து மேலே பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் வருது. அது எஸ்எம்எஸ் முதல் வாட்ஸ்அப் முதல் எல்லா சோஷியலோடைய அப்டேட்டும் உங்களுக்கு அங்கே வந்துடும். அப்புறம் ரைட் டு லெஃப்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. மெனுக்குள்ளாடி என்டர் ஆகும்போது இது ப்ளூடூத் காலிங்னால ஃபோன் அக்சஸ், ஃபோன் புக்கு, அப்புறம் டைலர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்புறம் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, மைக்கு நல்லாயிருக்கு, ஸ்பீக்கர் பயங்கரமாக இருக்குது. நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் லவுட் ஸ்பீக்கரில் போட்டாலும் அதை விட பயங்கரமாக இருக்குது. ஸ்பீக்கர் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். தென் மெனுக்குள்ளாடி எல்லாம் போனீங்கன்னா நார்மலாக ஒரு வாட்சில் என்னென்ன இருக்குமோ, நம்ம மார்க்கெட்டில் இப்போ ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய வாட்சில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்குது. அடிஷ்னலாக ஃபீமேல் ஹெல்த்துங்கிற விஷயம் இருக்குது. சென் மோட் இதில் தந்திருக்காங்க. பேட்டரி பேக்கப்பை பொறுத்த மட்டும் இப்போ எப்போவுமே நீங்கள் ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு தான் பேக்கப் கொடுக்குது. மற்றபடி ஃபோன் காலை தவிர்த்து ஆடியோ மோடை டிசேபிள் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா
2ல இருந்து 3 நாள் வரைக்கும், அதாவது நீங்கள் எப்படி வந்து பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பேக்கப் டைமிங் இருக்கும் நண்பா. இதுக்கப்புறமா பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது கத்தரி வெயிலில் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த ரிவ்யூ, அந்த டைம்லே ஸ்க்ரீனு வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது. அப்போது நார்மல் டைம்லேயும் இரவு நேரங்களில் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். பிரைட்னஸ் பயங்கரமாக இருக்கும், அதில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இந்த வாட்டி இவங்க கொஞ்சம் அப்கிரேட் எடுத்து வாட்சை இன்னும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்கிறாங்க. டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. தென் அவங்க பிராண்ட் தரப்புலேருந்து 1 இயர் கேரண்டி தராங்க நண்பா. இதுக்கப்புறமா இந்த வாட்ச் சந்தைக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் இல்லைனா 1 மந்த் எடுத்துக்கும். இப்போ அர்ஜெண்ட்டாக உங்களுக்கு வேணும், அந்த ஊரில் நான் தான் கெத்தாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வாட்ச் தேவைப்பட்டால் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஆஃபர் கோடு கூப்பன் கோடு இருந்துச்சுனாலும் அதை கொடுக்குறேன். எப்படி பை பண்ணுற ஸ்டெப்ஸ் வேணும்னா நான் சொல்லித்தரேன். என்ன பண்ணுறீங்கன்னா www.cartquick.com போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் அதில் ஆல் டிபார்ட்மெண்ட்க்கு கீழே ஸ்மார்ட் வாட்சுங்கிற டேப் வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் பெபிள் விஷன்கிற ஸ்மார்ட் வாட்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் டு கார்ட் கொடுங்க. நான் கீழே கொடுக்குற அந்த கூப்பன் கோடு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஸ்கவுண்ட் வருதுங்கிறத பாருங்கள். வாட்ச் சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. தேவைப்படுறவங்க, அதாவது லக்ஸரியான ஸ்மார்ட் வாட்ச் கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் ஆப்பிளோட ஃபீல் வந்து வரணும் அப்படி விரும்புகிறவங்களுக்கு ஃப்ரோஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு கீழே தான் வரும். ஆப்பிளோட அதே வாட்சை பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வரும். பட்ஜெட் ரேட்டில் இருக்கும். ஓரளவுக்கு கிஃப்டிங் கம்மி பட்ஜெட்டில் நமக்கு நெருங்கியவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு சஜஷன். ஏன்னா மார்க்கெட்டில் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய வாட்சில் அதுவும் ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் எல்லாமே. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வாட்சஸ் இருக்குது. 1 by 1 ரிவ்யூ பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக இருந்தனால உங்களுக்கு இன்றைக்கி உடனே நான் பண்ணுறேன். ஏன்னா இது மார்க்கெட்டில் வர்றதுக்கு 2 வாரம் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறதுனால உங்களுக்காக இப்படி பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.